ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மகா கந்தசஷ்டி விரதத்தோட 4வது நாள். இன்னைக்கு நான் வெளியே வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, பூ போட்டு அந்த பாத்திரம். அதுக்கு பேர் தெரியலன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு உருளின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வீட்டில் வெளியே கோலம் போட்டுட்டு இன்னைக்கு அந்த உருளியில் பூ போட்டு வெளியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு 4வது நாள் இல்லைங்களா, அதனால 4 விளக்கு வச்சுட்டு, அதாவது சரவணா இந்த 4 எழுத்துலேயும் 4 விளக்கு வச்சு காலைல நேரமாக பூஜை போட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னோட ஸ்பெஷலான சப்பாத்தி தாங்க. இதோட ரெசிபி நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க எப்பயும் 1 கப் மாவு மட்டும் போட்டு பேசுனீங்கன்னா இந்த சப்பாத்தி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க 2 கப்பா போட்டுக்கோங்க. ஏன்னா சப்பாத்தி அவ்வளோ ஸ்பீடா காலி ஆயிடும். அப்ப ஒரு மிஸ்டேக்னால தாங்க இந்த வேலை செய்யறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈர கையில சுண்டல் எடுத்து வேக வச்சாங்க. டைம் வேக வைக்கலாம்னு எடுக்குள்ள எல்லாம் வண்டு பிடிச்சிச்சிங்க. சரி இதை நம்ம மைக்ரோ கிரீன்ஸா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊற வச்ச சுண்டலை அப்படியே எடுத்து முளை கட்டி வச்சுட்டாங்க. இது ஊற வச்சு 2 days ஆச்சுங்க. இவ்வளோ பெருசா முளைப்பு வந்திருக்கு. இதை பார்க்கக்குள்ளே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.